வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை. குறிப்பாக இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இதுதான். இது இல்லைன்னா வச்சுக்கோங்க, உலகமே மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆனந்தமாக, நிறைவாக இருக்கும். அந்த அளவிற்கு சரி, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற ஒரு விஷயம். ஆனா இறைவன் இந்தா நீ வச்சுக்கோன்னு கொடுக்குறான் இல்லையா? சரி, இறைவன் கொடுக்கல, நம்ம கர்ம வினை அதை கொடுத்துட்டே இருக்கு. நாம அதுல இருந்து விடுபடுறதுக்கு பல முயற்சிகளை எடுத்துட்டே இருக்கிறோம். சரி, என்ன அது அப்படின்னா, தற்சோதனையில மிக மிக முக்கியமான ஒரு தற்சோதனையாக நான் என்னோட வாழ்க்கையில கருதுற ஒரு தற்சோதனை இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எனக்கு நிறைய பிரச்சனை இதுல இருக்கு. அதனால சினம் தவிர்த்தல் இல்லைங்களா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுடைய உடல் நலத்திலிருந்து, மன வளத்திலிருந்து, குடும்ப அமைதியிலிருந்து, தொழில் செய்கிற இடத்திலே பொருளாதார சிக்கலிலிருந்து, 2 நாடுகளுக்கு இடையே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற போர் வரைக்கும் என்ன காரணம்னா சினம், கோபம், வெறுப்பு இல்லையா? இந்த ஒற்றை குணம் இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு எவ்வளவு தீமையை செய்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. சாதாரண மனிதர்களுக்கு இதை பற்றிய பெரிய அறிவு இருக்கிறது இல்லை. மகான்கள் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ கோபம் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா அந்த கோபத்தினுடைய விளைவு எவ்வளவு பெரிய விளைவாக மாறுகிறது அப்படின்னு இந்த உரையை முதல் முறை கேட்கிறவங்க நீங்க பிரமித்து போயிருவீங்க. நானு என்னோட வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது. மற்ற உரைகளுக்கும் இது நம்மை பாதித்து கொண்டிருக்கிற, நாம செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதிகமா? அப்போ இவ்வளவு ஒரு துன்பத்தை கொடுக்கிற ஒரு செயலையா நம்ம இத்தனை நாள் செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப இது உடனடியா நம்ம நிறுத்த வேண்டாமா? மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டாமா? இவ்வளவு இழப்புகளையா நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம்? கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை கொண்டு போய் குப்பையில கொட்டுறது போல இந்த பிரபஞ்ச சக்தி, இறை சக்தியை பஞ்சபூதங்களின் மூலமாக, பல பயிற்சிகளின் மூலமாக பெற்றுக்கொண்ட சக்தியை சர்வசாதாரணமாக அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் வெளியே வாரி வாரி கொட்டக்கூடிய ஒரு குணமாக இந்த சினம் இருக்கிறது. நான் அதை பத்தி பேசினா உங்களுக்கு புரியும். அதனால சினம் அதை பத்தி சொல்றப்ப பல மகான்கள் பலவாறு சொல்லியிருக்காங்க. சினமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை என்று சொல்கிறார் அம்பலவான கவிராயர். சரி, பாவங்கள் எல்லாத்திற்கும் தாய் தந்தை இந்த சினம்தான். சரிங்களா? அப்ப அந்த சினம் என்ற ஒற்றை குணம் இன்னைக்கு உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தானே சொல்லணும். நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தையிலிருந்து எவ்வளவு டென்ஷன் ஆகுது பார்த்திருக்கீங்களா? நான் வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன். ஒரு செல்போனை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தைகிட்ட. அது பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கு. அதை புடுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படி கத்துது. அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் உடம்புல இருந்து. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு அடைய நினைக்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது யாராவது தடை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தடையை நீக்கிறதுக்கு இந்த உடலில் இருக்கிற உயிர் சக்தியினுடைய எழுச்சி தான் சினம்னு சொல்றாரு. புரியுதான்னு பாருங்க. அந்த குழந்தை அழகா அந்த இது செல்போனை பார்த்துட்டு இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அதுக்கு ஒரு ஆசை, இதை பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு ஒரு ஆசையில பார்த்துட்டு இருக்கு. அதை டக்குன்னு புடுங்கின உடனேயும் அதை தடை பண்ணிட்டோம்ல, நம்மளை முடிக்கிறதுக்கு அந்த உடம்புல இருந்து உயிர் சக்தி ஓங்கி எழுமாமா, பாஞ்சு பீறிட்டு வெளியே வருமாமா. அதுதான் கோபமாக வெளிப்படுது.
அதனாலதான் மகரிஷி ஆசை சீரமைத்தல முன்னாடி கொடுத்துட்டு சினம் தவிர்த்தல பின்னாடி வச்சாங்க. ஆசை சீரமைத்தல் சரியா பண்ணாலே சினம் தவிர்த்தல் மேக்சிமம் தேவை இருக்காது. ஏன்னா எங்க ஆசை தடைபடுகிறதோ அங்குதான் சினம் ஏற்படும். எங்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையோ அங்குதான் சினம் ஏற்படும். நம்ம வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்கணும்னு நினைப்போம், வீட்டுக்காரம்மா இப்படி நடந்துக்கணும்னு நினைப்போம், மாமனார் மாமியார் குழந்தைகள் இப்படி நடந்துக்கணும்னு நினைப்போம், நம்ம நிறுவனத்தில் இப்படி நடக்கணும்னு நினைப்போம். அது நினைக்கிறதுன்னு ஆசைப்படுற எதிர்பார்ப்போம். அது படி அங்க நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பொங்கிட்டு வரும் பாருங்க பிச்சுக்கிட்டு கோபம், எங்க இருந்து வரும்னு தெரியாது. சரிதானே? வந்து எல்லாத்தையும் ஒரு துவம்சம் பண்ணிட்டு சூறையாடிட்டு போயிடும். சரிதானுங்களா? இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீய குணங்கள் எல்லாம் விலங்கினத்திலிருந்து நமக்கு வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோபம்ங்கிற குணம் எனக்கு எங்க இருந்து வந்தது? எங்க அம்மா அப்பாட்டிலிருந்து பதிவுல இருந்து வந்தது. அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா அப்பா. அப்படியே போனீங்கன்னா விலங்குகளாக நாம் வாழ்ந்த போது, அதாவது இரண்டாவது அறிவு, முதல் அறிவுல கோபம் கிடையாது. தாவரங்களுக்கு கோபம் கிடையாது. நீங்க வெட்டினாலும் வெட்டிக்கோ, எரிச்சாலும் எரிச்சுக்கோ, என்ன வேணா நீ பண்ணிக்கோ. சரிதாங்களா? அது தன்னுடைய சக்தியை இந்த பூமியோடு இணைத்திருக்கிறதால அதுக்கு இன்ப துன்ப உணர்வுல பெரிதாக டிஸ்டர்ப் ஆகாது. அப்ப அது என்ன பண்ணுது? கோபத்தை வெளிப்படுத்துறது இல்லை. ஆனால் அதிலிருந்து வந்த ஒரு புழு, நீங்க பாருங்க, ஒரு புழுவுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி பாருங்க, அதுக்கு எப்படி கோபம் வரும்? ஒரு பூச்சி எடுத்துக்கோங்க, எறும்பு போயிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு அரிசி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம், இந்த அரிசியை கையில பிடிச்சிருங்களேன், அது என்ன சுத்து சுத்து பார்த்திருக்கீங்களா? அப்படியே பம்பர மாதிரி சுத்து, கையில கிடைச்சா கடிச்சு வச்சு. அப்ப 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு விலங்குகளுக்கு எவ்வளவு கோபம் வருது பார்த்திருக்கீங்களா? அந்த இரையை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக அது அவ்வளவு கோபம். கோபம் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவைதான். எரும மாட்டுக்கு அப்படி கோபம் வரும். சிங்கம் அதை பிடிக்கிறதுக்கு வர்றப்ப நீங்க டிஸ்கவரி எல்லாம் பார்க்கலாம், அப்படியே சூறையாடும், தூக்கி கொம்புல குத்தி வீசும், அவ்வளவு கோபம் வரும். ஏன்னா தன்னை காத்துக்கொள்ளணும், வேற வழி கிடையாது. சரியா? சிங்கத்துக்கும் புலிக்கும் அவ்வளவு கோபம் வரும். சரியா? ஏன்னா அந்த இறையை பிடிச்சு சாப்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. தன்னை பாதுகாக்க பராமரிக்க வேற வழி இல்லை. அதனால இறைவன் கொடுத்த ஒரு பதிவு தான், ஒரு எழுச்சி நிலை தான் கோபம். ஆனா அது விலங்கினங்களுக்கு ஓகே. நம்ம 6 அறிவு பெற்ற மனிதன். சரியா? நமக்கு அந்த கோபம் தேவையா அப்படின்னு கேட்டா முற்றிலும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். முற்றிலும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். சரியாங்களா? ஆனால் அது விலங்கினத்தின் பதிவின் வழியாக நமக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுக்கலாமா? சரி, இந்த உரையினோட நிறைவுல நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்களா இல்ல விட்டுறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிதானா? சினத்தை ஒழிக்கலாம் அப்படின்னு சொன்னா முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம். சினத்தை ஒழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா முடியும். சரிதானுங்களா? முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப சிரமம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? சினத்தை ஒழிக்க வேண்டாம், தவிர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சினத்தை தவிர்த்தல், ஒன்றை ஒழித்தலுக்கும் தவிர்த்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம சினத்தை என்ன பண்ண போறோம்? தவிர்க்க போறோம். நாம் அதுல சிக்கி கொள்ளாம நம்மகிட்ட இருந்து அதையே தவிர்த்து ஒதுங்கி நிற்க போறோம். ஏன்னா சில இடங்களுக்கு சினம் தேவைன்னு மகரிஷி சொல்றாங்க. அதை எப்படி சினப்படுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம கடைசியா பார்ப்போம். சரிங்களா? சரி, சினம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் முதல்ல. எதிர்பார்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கிறப்ப அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவடையாத போது பெரிய ஏமாற்றம் நமக்குள்ள நிகழுதா? சரிங்களா? நமக்கு சம்பளம் இவ்வளவு வேணும்னு கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம், கம்பெனியில கிடைக்கல, உடனே கோபம். சரிதானா? வீட்டுக்காரர் இத்தனை மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்க எதிர்பார்க்கறீங்க, வரல, கோபம். சரிதானுங்களா? வீட்டுக்காரம்மாட்ட ஒரு செயல் சொல்றீங்க,
நீங்க அதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க, செய்யல, கோபம். அப்ப கோபத்திற்கான முதல் ரீசன் நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள். அதனாலதான் ஆசை சீரமைத்தல் நான் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு பேர் நல்லா கவனிச்சீங்கன்னு தெரியல. நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் நம்ம எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை. சரியா? அப்ப அந்த எதிர்பார்த்த விஷயம் நம்மகிட்ட நிறைவேறாம ஏமாற்றத்தை நாம் அடையும் போது அங்க ஒரு கோபம். ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, மிக முக்கியமான ஒரு பொருள். நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு யாராவது கிஃப்டா கொடுத்துருப்பாங்க, எங்காச்சும் வெளியூர் போய் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஒரு கண்ணாடியாலான ஒரு அழகான ஒரு பொருள் வீட்டுல வச்சிருக்கீங்க. அந்த குழந்தை வந்து அதை தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. உடனே வரும் பாருங்க ஒரு கோபம். ஏன்? அந்த பொருள் அப்படியே அழகாக வீட்டுல இருக்கணுங்கிறத நீங்க எதிர்பார்த்து வச்சிருக்கீங்க, ஆசையில வச்சிருக்கீங்க. அந்த ஆசை அந்த குழந்தை தடைப்பட்டு உடைச்சிருச்சு. சரிங்களா? உடனே அந்த தடையை நீக்கிறதுக்கு உங்க உடம்பு, உயிர், சக்தி எல்லாம் எழுச்சி பெற்று அது சினமாக வந்து மிருகத்தனமான செயலை செய்துட்டு போயிடும். சரிங்களா? ஒரு வீடியோ கூட பார்த்தேன், வாட்ஸ்அப்ல, நீங்க பார்த்திருக்கலாம். புது காரு, ஒரு பையன் ஏதோ ஒண்ணு கல்ல போட்டு அந்த காரை கொட்டிட்டே இருப்பான். சரியானுங்களா? அவங்க அப்பா பார்த்துருவாரு, சத்தம் கேட்டு. அவருக்கு வந்த கோபத்துல பக்கத்தால இருக்கிற ஸ்பேனர் எடுத்து கையில அடிச்சிருவாரு. கை உடஞ்சே போயிடும் அந்த பையனுக்கு. சின்ன பையன், கை உடஞ்சு. சரியானுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் கட்டு போட்டுட்டு திட்டிட்டு அவனை கூட்டிட்டு வருவாரு. வந்துட்டு அந்த பக்கம் போய் என்ன கிறுக்கி இருக்கிறான் அப்படின்னு போய் பாப்பாரு பாருங்க. ஐ லவ் மை டேடி அப்படின்னு எழுதிருப்பான். இதெல்லாம் பயங்கரமான ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம். சரியானுங்களா? நம்முடைய கோபம் எப்படி பிறரை துன்பப்படுத்துது, பிறரை காயப்படுத்துது, நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவங்களை எவ்வளவு காயப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, கோபம் மாதிரி ஒரு கொடிய குணம் உலகத்திலேயே இல்லை. புரியுதா? நீங்க அப்போ முதல்ல எதிர்பார்க்கறத விடணும். சரி, வேற என்ன கோபத்துக்கு காரணம் அப்படின்னா, மனித குணங்களிலே மிகச்சிறந்த குணம் பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, பேராசையை நிறை மனமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிறைவாக இருங்க. நிறைவா இருந்தாலே ஓகே. பேராசையை நிறை மனமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். பொறுமை இல்லாத இடத்துல அந்த பொறுமை இழக்கக்கூடியதுதான் பொறாமையாக, சினமாக நம்மகிட்ட வெளிப்படும். அப்ப பொறுமை நம்மகிட்ட இல்லை. ஒன்றை சகித்துக் கொள்கிற தன்மை, ஒன்றை ஏற்றுக்கொள்கிற தன்மை நம்மகிட்ட இல்லை. நான் அதனாலதான் நேற்றைய சப்ஜெக்ட் உங்களுக்கு சொன்னேன். போன சப்ஜெக்ட் நம்ம எது பார்த்தோம்? உள்ளதை உள்ளவாறு அவ்வாறே ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சினம் வராது. நான் பலமுறை உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு பச்சை குழந்தை உள்ள வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சட்டனா வண்டியை நிறுத்தி அது மேல அடிப்படாம பார்த்து, அது ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா வண்டியை நிறுத்தி ஓடி போய் இறங்கி அந்த குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, கையில ஏதாவது பட்டிருக்கா, ஏதாவது காலில் ஏதாவது பட்டிருக்கா, தங்கம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்தல நீங்க பாக்குறீங்க. அப்படிதானே பாக்குறீங்க? ஆமா, பாக்குறோம். சரி, இதே அவங்க அப்பா உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்க, என்ன சொல்றீங்க? சரி, கண்டபடிக்கு திட்டுறமா இல்லையா? அது என்னங்க, குழந்தை வந்தா ஒரு மாதிரி, அப்பா வந்தா ஒரு மாதிரி. சரிதானுங்களா? குழந்தை வந்தா நம்மோட புரிதல்ல நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஓ, குழந்தைன்னா இது இப்படித்தான் இருக்கும். சரிதானுங்களா? ஆனா பெரியவங்கன்னா இவங்க எப்படி இப்படி இருக்கலாம்னு நீங்க தப்பா கணக்கு போடுறோம். சரிதாங்களா? தப்பா நாமளே கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஒரு எரும மாடு நீங்க போற வழியில முன்னாடி போயிட்டே இருக்கு. நீங்க ஹார்ன் அடிக்கிறீங்க, நகரமான இது. யாராவது பயங்கரமா டென்ஷன் ஆவீங்களா? ஆக மாட்டோம். இயல்பா இருக்கிற மனுஷன் ஆக மாட்டான். ஏன்னா தெரியும் அவனுக்கு எரும மாடு இப்படித்தான் போகும், ஒன்னும் பண்ண முடியாது. சரிதானுங்க? நீங்க பாட்டுக்கு பின்னாடி போக வேண்டியதான், மெதுவா பொறுமையா. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? சரிதானுங்களா? இதே ஒரு மனுஷன் அப்படி போனான்னு வச்சுக்கோங்க, நீங்க இறங்கி கண்டபடி திட்டுறீங்க, சத்தம் போடுறீங்க. ரெண்டு ஒரே விஷயம், ஆனா டிஃப்ரெண்டான ரியாக்ஷன்ஸ்.
ஏன் குழந்தை உள்ள வரப்புன்னா புரிதல். அந்த இடத்துல நீங்க புரிதல் மூலமாக சகிப்புத்தன்மை உங்களுக்கு வந்துருது. குழந்தைன்னா இப்படித்தான்பா இருக்கும். ஓகே. இங்க புரிதல் இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. அதனால அந்த இடத்துல மீறி கோபம் பயங்கரமா வெளிப்படுது நம்ம கிட்ட. அப்ப பொறுமைங்கிற தன்மை இல்லாதவங்களுக்கு கோபம் அபரிமிதமா வரும். பொறுமைங்கிற குணத்தை நம்ம பழகணும். நான் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு பொறுமை குணம், சகிப்புத்தன்மை குணம் தானா வந்து எல்லாம் என்னுடைய கர்ம வினைப்படி நிகழுதுன்னு நினைச்சுக்கோங்க. சகிப்புத்தன்மை தானா வந்துடும். இறையாற்றல் எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க. சகிப்புத்தன்மை தானா வந்துடும். ஏற்றுக்கொள்வீங்க. சரியாங்களா? அதே மாதிரி சினத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுடைய இயலாமை. யாரு கோபம் வரும் தெரியுங்களா? உடலிலே மனதிலே ஆற்றல் குறைவாக இருப்பவர்களுக்கு தான் கோபம் வரும். அதிகமா இருக்கிறவங்களுக்கு கோபம் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கோபப்படுறது பெரிய செயல், மௌனமா இருக்கிறது சின்ன செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியானுங்களா? நீங்க யோசிச்சீங்கன்னா கோபப்படுறதுதான் சின்ன செயல், நீங்க பொறுமையா இருக்கிறதா பெரிய செயல். கோபம் யாருக்கு வேணா வந்துருங்க, சட்டு 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 சட்டுன்னு வரும். வருதா இல்லையா? நீங்க பொறுமையா நிக்க முடியுமா? யார் ஒருவருக்கு உடல் மனதிலே ஆற்றல் வலிமை இருக்கிறதோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, கோபம் வராம வச்சிருக்க முடியும். அதான் மகரிஷி அவங்க திருக்குறள் உட்பொருள் விளக்கம்னு ஒரு 50 குறள் எழுதியிருக்காங்க. அதை படிச்சா பிரம்மாண்டமா இருக்கும். சரிதானுங்களா? அதுல சொல்லுவாரு, சினமன் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகிலி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. மிக அற்புதமான குறள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகிலி கணமேயும் காத்தல் அரிது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதனால நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அமைதியா இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா பொங்கி அந்த கோபம் பயங்கரமா வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, குணமென்றும் குன்றேறி நின்றார்னு சொல்றாங்க. நற்குணங்கள்ல உயர்ந்த நிலையில ஒருத்தர் நிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவரிடம் வெகிலி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னா ஒரு கணம் கூட அவங்ககிட்ட சினம் நிக்காதுங்கிற. அப்படி இருந்தாதான் அவன் குணம் என்னும் குன்றேறி நின்றார். இல்லாட்டி அது அப்படி அல்ல. சரி, நாம இதுக்கு நேர் ஆப்போசிட்டா வச்சிருப்போம். சரிங்களா? சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னா அவன் சாது மிரண்டால் அவன் சாதே கிடையாதுங்கிற நான். மகரிஷி பாணியில மிரண்டா அவன் சாதே கிடையாது, சாது மிரள மாட்டான். அதையெல்லாம் கடந்துதானே வர்றாங்க. புத்தரை பார்த்து ஒருத்தன் கட்டபடிக்கு திட்டுறான். புத்தர் அப்படியே கேஷுவலா நடந்து போயிட்டே இருக்கிறார். சரிதானுங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். சரிதானா? புத்தர் சொல்றாரு, என்னிடம் சினம் இல்லை, அதனால எனக்கு சினம் வராது. யோசித்து பாருங்க, ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு கோபம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, இவரால கோபம் வருது, அவரால கோபம் வருது, இவங்க இப்படி பண்றதால கோபம் வருது, எனக்கு அப்படி பண்றதால கோபம் வருது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாம் காரணம்தான். கோபம் உங்ககிட்ட இருந்துதான் வருது. கோபம் எங்க இருந்து வருது? என்னுடைய மனதிலிருந்துதான் கோபம் வருகிறது. என்னிடமிருந்துதான் கோபம் வருகிறது. எனக்கான எல்லா விஷயமும் என்னிடம் இருந்துதான் வருகிறது. சந்தோஷம் வரணும்னா என் மனசுல இருந்துதான் வரணும். துக்கம் வரணும் என் மனசுல இருந்துதான் வரணும். விருப்பம் வரணும்னா மனசுல இருந்துதான். வெறுப்பு வரணும்னா மனசுல இருந்துதான். கவலை வரணும்னா மனசுல இருந்துதான். மகிழ்ச்சி வரணும்னா எல்லாமே மனசுல இருந்துதான் வரணும். அப்ப கோபம் எங்க இருந்து வருது? மனதிலிருந்து. யாருடைய? என்னுடைய மனதிலிருந்து வருகிறது. அப்ப கோபம் வரக்கூடாதுன்னு எங்க போய் சரி பண்ணணும்? உன்னுடைய மனதிலே போய் சரி செய்ய வேண்டும். புறத்துல சரி செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புறத்துல நீங்க எதையும் சரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. புறத்துல எல்லாம் கரெக்டா இருக்கு. அகத்துலதான் பிரச்சனை. அகம்தான் பிரச்சனை. சரிங்களா? அப்ப அகத்திலிருந்து சினம் வெளிப்படுகிறது. அப்ப சினம் வரக்கூடாதுன்னா அகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். அதனாலதான் மனம் போல வாழ்க்கைன்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப புத்தர் என்ன பண்றாரு? அகத்தை தூய்மைப்படுத்திட்டார்.
அகம் பியூர் கிளீனடு. சரிங்களா? அதுல கோபம் இல்லை. அப்ப நீங்க யார் திட்டினாலும் அவர்கிட்ட கோபம் வராது. உதாரணத்துக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கிறேன், ஆளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறேன். கொடுப்பீங்களா? இன்னைக்கோட முடிஞ்சது கிளாஸ் இல்லையா? ஆளுக்கு 1 கோடி ரூபாய். ஏன் சார் நீங்க தான் பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லித்தானே சார் சேர்த்து நீங்க. சும்மா உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது நிறைய பேரால. ஏன்? இல்ல. இருந்தா தானே கொடுப்பீங்க. சரிதானா? ஒரு வழியா போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட, அம்மா சாமி சாப்பாட்டுக்கு வழியே இல்ல, ஒரு 100 ரூபாய் கொடுங்க சாப்பிடுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. பர்ஸை திறந்து பாக்குறீங்க, பணமே இல்ல. சரிங்களா? இப்ப எப்படி கொடுப்பீங்க? புரியுதுங்களே? உங்ககிட்ட இல்லாத நீங்க எப்படி கொடுப்பீங்க? சரியா? அப்ப புத்தர்கிட்ட கோபம் இல்ல, அதனால அவர் கொடுக்கல. யாரு திட்டினாலும் அவர் கோபம் வராது, ஏன்னா கோபம் அவர்கிட்ட இல்ல. இப்ப நம்ம மனசை சுத்தம் பண்ணணும். கோபம் இல்லைங்கிற தன்மைக்கு நம்ம மனசு கொண்டு வரணும். இது ஒரு சேலஞ்சு தான். சும்மா பேசுறதுக்கு ஈஸியா இருக்கலாம், சேலஞ்சு தான். ஆனா முடியும். முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. முயலாதது மட்டுமே. சரியா? முயற்சி பண்ணா எல்லாம் சாத்தியம்தான். மகரிஷிக்கே பயங்கரமா கோபம் வரும், சும்மா நினைச்சுக்காதீங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. இந்த சினம் தவிர்த்தல் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே அவருக்கு வந்த கோபம் தான். அவருக்கு கோபம் வரலைன்னா நமக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியே கிடையாது. சரி, அவருக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா? 2 விஷயத்தை அவரோட வாழ்க்கை வரலாற்றை விளக்கி இருப்பாரு. நான் உங்களுக்கு சொன்னா இல்லைன்னு தெரியல. அவரோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை தயவு செஞ்சு படிங்கன்னு சொல்லியிருப்பேன். நிச்சயமா யாராவது இல்லாம இருந்ததுன்னா தயவு செஞ்சு படிங்க. உங்களுக்கு PDF கூட அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை படிச்சிருங்க ஒரு முறையாவது. சரியா? உங்க வாழ்க்கையே புரட்டும் அது. அதுல அவரு சின்ன வயசுல ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா பணிபுரியிறாரு. பணிபுரியறப்போ ஒரு பையன் ப்ராப்பரா அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் ப்ராப்பரா செஞ்சுட்டு வரல. சரி, தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்க. ஒரு நாள் கோபம் வந்துருச்சு. பெரம்பு இருக்கும் இல்லையா, எடுத்து வச்சு சாத்துன்னு சாத்துறாரு. அவன் கதறான் பையன். ஐயோ சார் விட்டுருங்க விட்டுருங்க, நான் பண்ணிட்டு வந்தார விட்டுருங்க, அப்படியே கதறான், அழுகிறான். இவர் விடவே இல்லை, அடிச்சு பிரிச்சுட்டாரு. அப்புறம் சடனா ஒரு விழிப்பு வருது. சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அந்த விழிப்பு வந்த உடனே பெரம்பு கீழே போட்டார். இந்த பையன் கதறிட்டு இருக்கிறான். அதை பார்த்தோன்னே இவரு கண்ணுல அப்படியே தண்ணியா ஊத்துது. அந்த பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, சரிதானா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறேன். அன்னைக்கு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி, என்ன ஒரு குணம் இது? ஒரு சக மனிதரை இந்த அளவுக்கு துன்புறுத்துற குணம் எங்கிட்ட இருக்கே. யோசிக்கிறார் அப்பவே. ஆனா அப்ப முழுமை பெறல. அதற்கப்புறம் இன்னொரு சம்பவம். அவருக்கு வந்து 2 மனைவிகள். சரிதாங்களா? அதை பத்தி அந்த வாழ்க்கை வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு 2 மனைவிகள். மார்கழி மாசம் மகரிஷி எப்பவுமே பச்சை தண்ணியில குளிக்கிறது வழக்கம். சரிங்களா? பச்சை தண்ணியில தான் குளிப்பாங்க. அப்ப அந்த அன்னைக்கு காலையில 4 மணிக்கு போய் பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு பக்கத்தால பக்கெட்டு, அதுல தண்ணி நிரம்பி இருக்கு. குளிக்கிறதுக்கு எப்பவுமே மகரிஷி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சுக்குவாங்க. அந்த குளிர்ச்சி, அந்த சொரணை போகணும்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்பு முழுக்க லைட்டா தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஊத்துவாங்க. இது அவரோட பழக்கம். அவங்க 2வது மனைவி, அப்ப உள்ள மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சிருவாங்க. சரிதான்? அதனாலதான் பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினின்னு ஒரு பேர் வந்து பெண்களுக்கு இருக்கு. அது இன்னைக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அப்படி இருந்தது. அதனால குடும்பம் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெண்கள் வந்து முழுக்க முழுக்க பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடு. ஒரு குடும்பத்துல பெண்கள் எந்த அளவுக்கு தெய்வீகமாக, தூய்மையாக, அன்போடு, மகிழ்ச்சியோடு, பொறுமையோடு, போதுமென்ற மனநிறைவோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் உண்மையாலுமே ஒரு தெய்வீக குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல 10 ஆண்கள் இருக்காங்க, 2 பெண்கள் இருக்காங்கன்னா 2 பெண்களோட மனோநிலை தான் குடும்பத்தோட மனோநிலையா இருக்கும். அந்த 2 பெண்களோட மனோநிலை தான் 8 ஆண்களுடைய மனோநிலையாம இருக்கும். அதனால பெண்கள் ரொம்ப நீங்க இந்த கவனமா இருக்கணும். நான் பெண்ணின் பெருமை இதுல ஒரு நாள் வந்து வெரி டீப்பா நம்ம வந்து பேச போறோம். சரிதாங்களா? இந்த 72 நாளுக்குள்ளேயே ஒரு நாள் பேசிடணும்னு நினைச்சிருக்கேன். சரிதானா? சரி, அப்போ அந்த பெண்கள் வந்து பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த அம்மா காலையில நேரத்திலேயே குளிச்சுட்டு வந்துட்டு இவருக்கு தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. எப்பவுமே தெரியும், சும்மா ஒரு சப்பு ஊத்துற வரைக்கும் தான், ஒரு மக்கு தண்ணி ஊத்துற வரைக்கும் தான் அந்த குளிர் இருக்கும். 2, 3 மக்கு ஊத்திட்டீங்கன்னா அந்த குளிர் போயிடும். அந்த அம்மாவுக்கு இது தெரியுமில்ல, என்னங்க நீங்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு மக்கு தண்ணி எடுத்து தலையில இருந்து ஊத்திடுச்சு. மகரிஷி மேல ஊத்திட்டாங்க. அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா கோபம்? பக்கத்தால பக்கெட் இருக்கு பாருங்க,
ஓ அப்படியா, இது ஊத்துனா டக்குன்னு குளிர் போயிருமா அப்படின்னு எந்திரிச்சு அந்த கோபத்துல அந்த பக்கெட்டோடு எடுத்து அந்த அம்மா தலையில ஊத்திருக்கிறாரு. அந்த அம்மா அப்படியே அந்த குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு அப்படியே தண்ணியில ஊத்திட்டு அப்படியே நின்னுட்டு அப்படியே தாரதாரியா அந்த அம்மா அழுகுது. இத பாக்குறாரு இவரு. அப்பதான் அவேர்னஸ்க்கு வர்றாரு. என்ன ஒரு கொடுமையான குணம் பாருங்களேன். அட தண்ணி மேல ஊத்துனா குளிர் போயிருந்து என்னோட நல்லதுக்காக ஒருத்தவங்க ஒரு நல்லது செஞ்சாங்க. அவங்கள இந்த அளவிற்கு நாம காயப்படுத்திட்டோமே அப்படின்னு அந்த அன்னைக்கு முடிவு பண்றாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரியா? இந்த குணத்திற்கு எனக்காக நன்மை செய்தவங்களையே இது இந்த அளவுக்கு காயப்படுத்துதுன்னா, இந்த குணம் மிக தீய குணம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சினம்னா என்ன? அது எப்படி வருது? அதனால என்ன விளைவுகள் எல்லாம் நடக்குது? அப்ப அது எப்படி தவிர்த்துக்கலாம்? அப்படிங்கிறத பக்காவா பேட்டர்ன் போட்டு எனக்கு தெரிஞ்சு சினம் தவிர்த்தலை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு பேசுறாங்க நிறைய. ஆனா இந்த அளவுக்கு கிளியர் கட்டா ஒரு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்த மாதிரி யாருமே எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு அற்புதமா அந்த அட்டவணை வடிவமைச்சு, அவர் முதல்ல பல நாட்கள் இதை செய்து பார்த்து, அந்த சினத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு, அதற்கப்புறம் நிறைய நண்பர்களுக்கு இதை கொடுத்து செய்து பார்த்து, அதை நல்லா ஃபைன் டியூன் பண்ணி, ஒரு அட்டவணையா மாற்றி நமக்கு இதை கொடுத்திருக்கிறாங்கன்னா, இது மனித குலத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். சாதாரண விஷயமே அல்ல. மிகப்பெரிய வரப்பிரசாதம். சரிங்களா? அப்ப இந்த சினம் அப்படிங்கிறது நீங்க பாருங்க, உங்க உடல் ஆரோக்கியமா இருந்தா சினம் வராது. நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். உடல் ஆரோக்கியம் இல்ல, மன வலிமை இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வரும். நல்ல தியானம் பண்றவங்களுக்கு பாருங்க பெருசா கோபம் வராது. ஏன்னா மன வலிமை அவருக்கு அதிகமா ஆயிருக்கும். காந்த சக்தி திணிவா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுகள்ல பாருங்க, இப்ப இல்ல முதல்ல இப்பவுமே நடக்குது. நார்மல் மிடில் கிளாஸ்ல, லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல நிறைய சண்டை போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு வேதாத்திரியம் அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கெட்ட வார்த்தையை யூஸ் பண்றதையே ரொம்ப யோசிக்கிறோம். வேதாத்திரியத்துக்குள்ள வந்தவங்க யாரும் கெட்ட வார்த்தை பயன்படுத்துறதே எனக்கு தெரியல. ஆனா சாதாரண மக்கள் கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க, சாதாரணமா அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, மனைவி அடிப்பாங்க. இந்த இந்த இதெல்லாம் இருக்கு. அதான் லோ மிடில் கிளாஸ்ல இருக்கு. மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. லோ மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் நிறைய இருக்கு. அப்போ நாங்க முதல்ல ரொம்ப ஒரு எளிமையான ஃபேமிலி தானே. ஒரு சாதாரண ஏரியால தான் இருக்கிறோம். அங்க பார்த்தா டெய்லியும் சண்டை நடக்கும். ஃப்ரீ ஷோ, ஃபைட் ஷோ. சாயங்காலம் ஆனா ஸ்கூல் விட்டு வந்தா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி யாராவது வீட்டுல போய் ஒரு ஃப்ரீ ஃபைட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு படுத்துக்கிறது. இப்படியே நடக்கும். சாயங்காலம் ஆனா சண்டையா இருக்கும். பகல்ல காலையில பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் சண்டை இருக்காது. என்னடா அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சிங்க சொல்றாங்க, உங்க உடம்புல காலையில ஜீவகாந்த சக்தி திணிவா இருக்கும். அப்ப யாராவது ஏதாவது சொன்னா கூட உங்களுக்கு கோபம் வராது. ஆனா சாயங்காலம் ஆனா ஜீவகாந்த சக்தி குறைஞ்சிரும். அப்ப யாராவது ஏதாவது சொன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும். அதனால வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் சாயங்காலம் ஆனா சத்தம் வந்துடும். பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க, டேய் எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், போய் படு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஜீவகாந்தம் கம்மியா இருக்கு, ஏதாவது பேச்சு எடுத்தா வளர்த்திருவோம், சண்டை எச்சாயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும். போய் படு, காலையில பாத்துக்கலாம். காலையில பிரச்சனையே இருக்காது, சால்வ் ஆயிரும். உடல்ல வலி, டென்ஷனு, தலைவலி இதெல்லாம் படுக்கிறீங்க, காலையில எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறீங்களோ, அப்படி மனதில் இருக்கிற தேவையற்ற உணர்வுகள், கோபம், பொறாமை, கவலை எல்லாத்தையும் இயற்கை சரி பண்ணி காலையில புது மனுஷனை எழுப்பி விட்டு. அப்போ உடல் மன ஆரோக்கியம் இல்லாட்டி கோபம் வரும். அதே மாதிரி சரியா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியா திட்டமிடலின்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா என்ன வரும்? கோபம் வரும். பிளான் பண்ணி வேலை செய்யணும். வடிவேலு சொல்ற மாதிரிதான். சரிங்களா? பிளான் பண்ணாம வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமா என்ன ஆகும்? கோபம் தாறுமாறா வரும். எல்லாத்தையுமே முன்னாடி ஒரு செயல்ல கணிக்கணும். சரிதானுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்றது, என்னுடைய வீட்டுக்காரம்மா சாயங்காலம் நான் வேலையை விட்டு வர்றப்ப வீட்டுல இருக்கணும்னு நான் ஒரு எதிர்பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரியாங்களா? அப்போ இந்த எதிர்பார்த்தல் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதுக்கு முன்னாடியே என் மைண்ட்ல பிளான் பண்ணிடணும். சரிதானுங்களா? நான் இதை பத்தி கொஞ்சம் டீப்பா அப்புறமா பேசுறேன். இப்போதைக்கு சிம்பிளா சொல்லிடுறேன்.
ஒண்ணு அவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அது எதிர்பார்ப்பு, அது நிறைவேறிச்சுன்னா ஓகே. அவங்க இல்லைன்னா என் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஒரு துன்பம். இதே மாதிரி ஒவ்வொரு செயலையுமே நம்முடைய திட்டமிடுதல் அது வந்து ப்ராப்பரா இருக்கணும். இயற்கையினுடைய நியதிக்கு தகுந்த மாதிரி நம்முடைய திட்டமிடுதல் இருக்கணும். நிறைய விஷயத்தை திட்டமிடுறது இல்லை. வாகனங்களை போறப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்ப எவ்வளவு பேர் வாகனத்துல போறப்ப பாருங்க, தாறுமாறான ஸ்பீடுல தான் போறோம். தாறுமாறான ஸ்பீடு. ஏன்? பிளானிங் இல்ல. பிளானிங் இல்ல. ஆபீஸுக்கு போறதுக்கு 15 நிமிஷம் ஆகும்னா 8:30 மணிக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்கோம்னா 8 மணிக்கு கிளம்பணும்ல. அப்ப 8:15 போகலாம். டிராபிக்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனா 8:25 போலாம்ல. நீங்க எடுக்கிறதே 8:16 தான் எடுப்போம். 15 நிமிஷம் ஆகும். இவர் 14 நிமிஷத்துல போற மாதிரி வண்டி எடுப்பாரு. போறப்ப தாறுமாறா போறது. போறப்ப எவனாச்சும் குறுக்கால வந்தா கண்டபடிக்கு திட்டுறது. கோபம் வருதா இல்லையா நீங்க செக் பண்ணுங்க. ரிலாக்ஸா போறப்ப யாருமே டென்ஷனே ஆக மாட்டாங்க, சண்டையே போட மாட்டாங்க. ஒருத்தர் குறுக்காலேயே வந்தாலும் போப்பான்னு போயிடுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நடக்காது. அவதியா அவசர அவசரமா பிளான் இல்லாம ஒரு ஒர்க்கை செய்யறோம். நம்ம பிளான் இல்லாதனால அது தாறுமாறா நடக்குது. புரியுது? அதனால கோபம். சரிங்களா? ஏதோ ஒரு குழி தோண்டி போட்டிருப்பாங்க, நீங்க அது முதல்லயே மைண்ட்ல திட்டம் இருக்காது. ரோட்ல போனா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம டைமை ஃப்ரேம் பண்ணணும். நம்ம பர்ஃபெக்டா டைமை ஃப்ரேம் பண்ணுவோம். அப்புறம் டென்ஷன் தான் தேவையில்லாம. இப்படி பல காரணங்கள் இருக்கு நாம கோபப்படுறதுக்கு. எதிர்பார்க்கறது, பொறுமை இல்லாம இருக்கிறது, விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது, புரியுதா? உடல் மன வலிமை இல்லாம இருக்கிறது, சரியாக திட்டமிடாதது, இப்படி பல காரணங்கள் இருக்கு நம்ம கோபம் வர்றதுக்கு. சரி சரி, கோபம் வர்றதுக்கு காரணம் இருக்கு. இது ஒரு பக்கம். என்னதான் காரணம் இருந்தாலும் கோபம் வந்தா என்ன நடக்கும் அதை இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். நம்ம அடுத்த வகுப்புல அந்த கோபத்தை எப்படி முற்றிலுமாக நம்ம வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். சரியாங்களா? இந்த வகுப்புல அதனால என்ன துன்பம் வருதுன்னு மட்டும் மகரிஷி, நான் அந்த சினம் தவிர்த்துல எடுத்து பார்க்கிறேன். அந்த புத்தகத்துல ஒரு 100% கண்டென்ட்ல 75% கண்டென்ட் முழுக்க முழுக்க அந்த கோபத்தால் வரக்கூடிய தீமைகளையே பேசியிருக்காரு. அவ்வளவு விஷயம். சினத்தால் வரும் கேடுகள் அப்படின்னு போட்டு அவ்வளவு ஒரு லிஸ்ட போட்டிருக்காரு. சரிங்களா? சரி, சினத்தால் என்ன கேடு வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம உடல் நலத்துல எடுத்துக்கணும். உடல் நலத்துல எடுத்துக்கணும். கோவப்பட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உடல் நலத்துக்கு ஒரு பம்பர் பிரைஸ் கிடைக்குமா? கிடைக்கும். என்ன வரும்? ஃபர்ஸ்ட் விஷயம், டென்ஷன் ஆன உடனே, சரிங்களா, உங்க உடம்புல பிபி, ரத்த அழுத்தம் மிக வேகமாக ஓடுற காரணம், பீரிட்டு பாயும் அப்படி சொல்லலாம். சரியானுங்களா? எப்படி ஓடும்? மிக வேகமாக ஓடுற காரணம். ஏன்னா அந்த அளவிற்கு ஆற்றலை நீங்க செலவு பண்றீங்க. அப்ப ரத்த அழுத்தம் பிபி இன்க்ரீஸ் ஆகும். சார் பிபி இன்க்ரீஸ் ஆனா என்ன சார் அப்படின்னா, பிபி இன்க்ரீஸ் ஆனா ஒண்ணும் இல்ல, உங்க ஹார்ட் இருக்குல்ல, ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்குது இல்ல, அது 80, 90, 100ன்னு துடிக்கும். பட்ட 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 பட்டன்னு அடிக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வருமா? ஹார்ட் அட்டாக் வருமா? ஹார்ட் ஃபெயிலியர் நடக்குமா? சரிதானே? எல்லாமே நடக்கும். புரியுதா? நீங்க அப்ப இருதயம் சம்பந்தப்பட்ட பல நோய்களை நீங்க உற்பத்தி பண்ணிடுவீங்க கோபப்பட்டா. அதே அழகா ஓடிட்டு இருக்கு, அழகா ஓடிட்டு இருக்கு. சரிதானுங்களா? ப்ராப்பரா ஓடிட்டு இருக்கு. நீங்க டென்ஷனா அதை தாறுமாறா கதற விடுவீங்க, அது அடிச்சு புடிச்சு ஓடும், புசு 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 புசுன்னு தள்ளும் ரத்தத்தை. சரி, இது என்ன சார், ஹார்ட்டுக்கு தானே சார் பிரச்சனை? அப்படி கிடையாது. இப்ப உங்க கிட்னி இருக்கு, கிட்னிக்கு உதாரணத்துக்கு ஒரு 1 லிட்டர் ரத்தம் ஒரு நிமிஷத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அது அந்த அளவுக்கு தான் அதுல இருக்கிற நுண்ணிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த அளவுக்கு ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க தாறுமாறா கோவப்படுறீங்க, பிளட் பிரஷர் எகிருது. அப்போ உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் என்ன பண்ணும்? இந்த ரத்த ஓட்டத்தை மிக வேகமாக
இந்த இருதயம் தளர்க்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கிட்னி தான் போடுது. ஃபர்ஸ்ட் கிட்னி, ரெண்டாவது மூளை, மூன்றாவது கண்கள், நான்காவது ஆசன வாய்ப்பகுதி, இன்னும் உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் அப்பரிமிதமான வேகத்தோடு ரத்த அழுத்தம் செல்றதுனால இந்த ரத்த குழாய்கள் இருக்கு பாத்தீங்களா, அது டேமேஜ் ஆயிடும். அந்த உறுப்புகள் சீர்கெடுவதற்கு ஆரம்பிச்சு. அப்ப பல உறுப்புகள் தொய்வாயிரும். சரி, கண்கள்ல இருந்து பல உறுப்புகள் நாசமாகும். மூளை சரியா வேலை செய்யாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? கோபத்துல என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்சிடறோம்ல. இந்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் போய் கேட்பாரு. அப்பனை பையன் வெட்டி இருப்பான், பையனை அப்பன் வெட்டி இருப்பான். சரியாங்களா? என்ன காரணம்? ஒரு க்ஷணம் வந்த கோபம் முடிஞ்சுது. என்ன பண்றனே தெரியாது. என்ன கையில கிடைக்குதோ, குழந்தையெல்லாம் பாருங்க, ரிமோட்டை தூக்கி அடிப்பாங்க, செல்போனை தூக்கி அடிப்பாங்க. அந்த கோபம் தன்னையே மறக்க வச்சிடும். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். சரிதானுங்களா? அப்ப மூளை செயல்படாது ப்ராப்பரா. மூளை செயல் இழக்கறக்கு ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம். பக்கவாதம் கை கால் இழுத்துக்குது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது. முகவாதம், பக்கவாதம், இதெல்லாம் மூளை சம்பந்தப்பட்ட ஒரு செயல். நீங்க அந்த பிளட் பிரஷர் ஃபோர்ஸா அடிக்கிறப்ப, சரிங்களா, அது ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த பக்கம் பிளட் பிரஷர் போகாது, பிளட் சர்க்குலேஷன் போகாது. சரிங்களா? அப்படி லாக் ஆகி போகாம ஆகிறதால ஏற்படுற விஷயங்கள் தான் காற்றுனாலே நடக்கும். இந்த ரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்ட சீர் குலையும் போது பக்கவாதம் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும் கோவப்பட்டீங்கன்னா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் மிக முக்கியமான காரணம். சரிங்களா? அப்ப உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பாதிக்கும்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லிவர் பாதிக்கும் கோவப்பட்டீங்கன்னா, மண்ணீரல் பாதிக்கும், குடல் பகுதிகள் பாதிக்கும், சிறுநீரகம் பாதிக்கும், இருதயம் பாதிக்கும், நுரையீரல் பாதிக்கும், புலன்கள், கண்கள் பாதிக்கும், குளரும், வாயு வயிறெல்லாம் புண்ணாயிராது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. நீங்க கோவப்பட்ட உடனேயும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அந்த ஆசிட் எப்படி தெரியுமா? ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சு மேல அந்த ஆசிட் விட்டீங்கன்னா கீழே ஓட்ட போட்டு வந்துருமா. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நாணயம், அவரோ ஒரு ஆசிட். அது நம்ம வயிற்றுக்குள்ள சுரக்குது. அது இயற்கை நம்ம வயிற்றுக்குள்ள பக்காவா காப்பாத்திட்டு இருக்கு. அப்ப நீங்க கோபப்பட்ட உடனேயும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சறந்துரும், வாயு வயிறெல்லாம் புண்ணாயிரும், அல்சர் வந்துடும், பைல்ஸ் வந்துடும். உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? ஹீட் இன்க்ரீஸ் ஆயிரும். கோபப்பட்ட உடனேயும் உடம்புனோட வெப்பநிலை தாறுமாறா ஏறிடும். ஏன்னா ரத்த ஓட்ட, வெப்போட்ட, காற்றோட்ட வேகமா ஓடுது. அப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிரும், பைல்ஸ் வந்துடும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இந்த ஒயர்ல கரண்ட் போகுது இல்ல, ஹை வோல்டேஜ் போனா உடம்பு எப்படி அந்த ஒயர் எரிஞ்சு போயிருதுல, அந்த மாதிரி நம்ம உடம்புல வோல்டேஜ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது நரம்புகள். அப்ப நீங்க கோபப்பட்டு ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆக்கிவிடும், நரம்புனோட ஸ்ட்ரென்த்னஸ் போயிடும், ஆண்மை குறைவு ஏற்படும். புரியுதா இல்லைங்களா? இன்னும் ஒரு படி மேல போய் காய்ச்சல் வரும். நீங்க நல்லா கோவப்பட்டீங்கன்னா, உடம்புனோட வெப்பநிலை தாறுமாறா போச்சுன்னா காய்ச்சல் வரும். நிறைய பேருக்கு பேதி ஆகும். கோவப்படுறதாலே பேதி வரும். உடம்புனுடைய வெப்பநிலை அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல இருக்கிற நீர் சத்து எல்லாம் ட்ரை ஆயிடும், மலச்சிக்கல் ஏற்படும், சூடு சம்பந்தப்பட்ட பல நோய்கள் ஏற்படும். மலச்சிக்கலே உடம்புல பல சிக்கல்களுக்கு காரணம். கண் சார்ந்த பல நோய்களை உற்பத்தி செய்யும். ஏன்னா உடம்புல மிக மெல்லிய நரம்புகள் எங்க இருக்குங்க? கண்கள் இருக்கு, கண்கள் இருக்கு. அதனாலதான் கைகளை தவம் முடிச்சோன்னே மெதுவா தேய்ச்சு அந்த காந்த ஆற்றலை லைட்டா விரிவு பண்ணி கண்கள்ல வச்சுக்கிறீங்க. எதுக்காக கண்கள்ல வைக்கிறோம்? இங்க இருக்கிற சக்தி உங்க கண்கள் வழியாக ஈர்க்கப்படும். ஏன்னா கண்கள்ல மிக மெல்லிய நரம்புகள் இருக்கு. அதிகப்படியான எனர்ஜி வந்தா டக்குன்னு சக் பண்ணி உள்ள இழுக்கும். அப்ப மெல்லிய நரம்புகள், மெல்லிய ரத்த குழாய்கள் இருக்கிற, அதனாலதான் டென்ஷன் ஆனீங்கன்னா கண்ணு செவக்கிறது. இப்படி டென்ஷன் ஆகி கண் என்கின்ற புலன்ல பல நோய்கள் உற்பத்தி ஆகும். சரியானுங்களா?
ஃபேஸ் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த யாரடி நீ மோகினியில நயன்தாராவோளுக்கு முன்னாடி கண்ணாடி காமிப்பார். நீங்களும் ஒரு நாள் திட்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சு நீங்க திட்டி பாருங்க, சரியாங்களா? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கும். கவனிச்சு பாருங்க. குரங்கு இஞ்சி தின்ன குரங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மூஞ்சி பார்த்துருக்கீங்களா? நீங்க கோவப்பட்டா, நான் கோவப்பட்டாலும் அப்படித்தான் இருக்கும், நீங்க கோவப்பட்டாலும் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க கோவப்படுற ஏன் மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்கிறேன்பாங்க, இல்லையா? மூஞ்சியே குரங்கு மாதிரி ஆயிடும். முகம் விகாரமாகிவிடும். முகத்தில் இருக்கிற பொலிவு போயிடும், தேஜஸ் போயிடும், முகம் விகாரமாயிரும், கை கால்களிலே நடுக்கம் ஏற்பட்டு விடும். சரிதானுங்களா? இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல நோய்களை ஏற்படுத்தும் சினம் நமக்கு தேவையா? அதான் மகரிஷி கேட்கிற கேள்வி. ஒரு கோபம் இப்படி பட்டுட்டு போயிடுறீங்களே, அந்த கோபத்துல உடம்புல எத்தனை மாற்றம் நிகழுது தெரியுமா? இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம உடம்புல உயிராற்றல் இருக்கு இல்லையா? உயிராற்றல் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1000 கோடி உயிர் துகள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி உயிர் துகள்கள் இருக்கு. ஒவ்வொரு உயிர் துகளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு காந்த ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது. இதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இயக்கம். இந்த உயிராற்றல் தான் நமக்கு ஜீவகாந்த ஆற்றலை கொடுத்து நம்ம உடலையும் மனதையும் காப்பாத்திட்டு இருக்கு. காயகல்பத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு 1000 கோடி உயிர் துகள் இருக்கு. ஒவ்வொரு உயிர் துகளும் ஒரு சென்டிமீட்டர் கேப்ல சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், 1 சென்டிமீட்டர் கேப்ல சுத்திட்டு இருக்கு. அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் எது முடிவு பண்ணுது? இது சுத்தும் போது இதுல இருந்து ஒரு ஆற்றல் வெளியே வருது, இது சுத்தும் போது இதுல இருந்து ஒரு ஆற்றல் வெளியே வருது. இந்த 2 ஆற்றலும் மோதி எங்க சமன் ஆகுதோ அது இதனுடைய இடைவெளியை தீர்மானிக்குது. இது கொஞ்சம் சயின்டிபிக்கா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புக்குள்ள உயிராற்றல் சுழன்று கொண்டு இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் சுத்துறப்போ ஒரு வெளியில விளக்கு ஆற்றலை வெளிப்படுத்துதா? அப்ப 2 உயிராற்றல் 2 விளக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி அதுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி சுத்திட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அபரிமிதமாக உங்களோட எனர்ஜி ஃபோர்ஸ் ரைஸ் ஆகும். அப்போ உயிராற்றலோட சுழற்சி இப்ப ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்குதுன்னா, நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா அது 20-30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும். சுத்துறப்ப என்ன ஆகும்? இது வேகமாக சுற்றும் போது இதுல இருந்து வர்ற காந்த ஆற்றல் வேகமாக வெளியே வரும். அப்ப வேகமாக வெளியே வரும்போது ஒன்றை ஒன்று விலக்கி கொண்டிருக்கிற தன்மை அதிகப்படும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? 10 கிலோமீட்டர் வேகத்துல மெதுவா சுத்திட்டு இருக்கு, ஒன்னை ஒண்ணு பக்கத்தால இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது 20 கிலோமீட்டர் வேகப்படுத்துனீங்கன்னா 2க்கு விளக்கு ஆற்றல் அதிகமாயிரும். அப்ப 2 ஒவ்வொன்றையும் அதிகமா விளக்கும். இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னா இன்னும் அது விலகி 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 உயிராற்றல் உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு 1000 கோடி இருக்குன்னு சொன்னா, இந்த 1000 கோடி உயிராற்றல் அப்படியே விரியும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு 200-300 கோடி உயிராற்றல் உங்க உடலை விட்டு வெளியே போயிடும். உடலுக்குள்ள இருக்குது, நீங்க விரிவுபடுத்துறீங்க, இந்த உடலை கடந்த அந்த ஆற்றல் வெளியே போயிடும். ஒரு 300 கோடி உயிர் துகள்கள் வெளியே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. போனதுதான், திரும்ப உள்ள வராது. நீங்க மாங்குன்னு கஷ்டப்பட்டு உழைச்சு பயிற்சி செஞ்சு சாப்பிட்டு அப்படி சேர்த்த உயிராற்றல் ஒரு கோபத்துல வெளியே மொத்தமும் போயிடும். அதான் கோபப்பட்டனே சிலர் மயக்கம் போட்டுருவாங்க, பார்த்திருக்கீங்களா? கோபப்பட்டு உச்சத்துக்கு போன உடனே உயிராற்றல் இறங்கின உடனேயும் மயக்கம் போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உயிராற்றல் ஸ்டோர் ஆகும். இவங்க எந்த வேலையும் செய்யாம இருக்கிறப்போ உயிராற்றல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகி வந்து நிற்கும். இப்ப 1000 கோடி உயிர்த்துகள் இருந்தது உங்க உடம்புல, நல்லா கோவப்பட்டீங்க, ஒரு 300 கோடி உயிர்த்துகள் வெளியே போயிருச்சு. இப்ப வெறும் 700 கோடி உயிர்த்துகள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்படி உயிர்த்துகள் ஒரு முறை வெளியே போயிருச்சுன்னா உள்ள வராது. கறந்த பால் மடிப்புகா, கடைந்த மோரின் வெண்ணெய் உட்புகா. சரி, ஒரு மாட்டுல இருந்து பாலை கறந்துட்டீங்கன்னா மறுபடியும் பாலை மடிக்குள்ள அமுத்த முடியாது, போக வைக்க முடியாது. மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வெண்ணெய் கொண்டு போய் மோருக்குள்ள. சரி, உடைந்த சங்கின் ஓசையோ உட்புகா.
சரிங்களா? அது மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியே வந்துருச்சுன்னா மறுபடியும் உள்ள போகாதப்பா, கவனமா இருங்க. சித்தர் சொல்றார். புரியுதா? அப்ப உயிராற்றல் அபரிமிதமாக செய்யப்படும். உயிராற்றல் இழப்பு. சரிதானுங்களா? அப்ப இப்படி உயிராற்றல் இழக்கும் போது ஜீவகாந்த அபரிமிதமா விரயமாகும். ஒரு டென்ஷன் ஆனீங்கன்னா போதும், நீங்க 10 நாள் பண்ண தவத்தோட ஆற்றல் வெளியே போய் ஜீவகாந்த விரயமாயிடும். அப்ப மனதிலே சோர்வு, மனதிலே குழப்பம், மனதிலே துன்பம், ஒரு அமைதியற்ற நிலை எல்லாமே வந்துடும். எதுக்கு? மனம் சார்ந்த பல பிரச்சனைகள் உருவாகும். கோபப்பட்டு ஜீவகாந்த சக்தி இழந்துட்டீங்கன்னா தேவையில்லாம கோபம் வரும், வெறுப்பு வரும், கவலை வரும், பயம் வரும், எல்லா கெட்ட குணமும் வந்துடும். மனம் சம்பந்தப்பட்டது. மன நிம்மதியே இருக்காது. கோபப்படுறவங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது. எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா மனசு நிம்மதியா இருக்காது. இப்ப நிம்மதி போச்சா? உடல் நலம் போச்சா? சரியா? சரி, நட்பு நலம் என்ன ஆகும்? நட்பு நலம் என்ன ஆகும்? சரியாங்களா? உங்களுக்கு யார் மேல கோபம் அதிகமா வருது? யோசித்து பாருங்க. திருமணம் ஆயிருந்தா வாழ்க்கை துணையை தவிர நீங்க மத்த மாற்று கருத்து சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா மகிழ்ச்சி உலகம் முழுக்க சுத்தி பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்கு யார் மேல அதிகமா கோபம் வரும்? சரிங்களா? மகிழ்ச்சி 22 முறை உலகம் முழுக்க சுத்தி இருக்காரு. எதுக்கு தெரியுமா? இந்த உலகம் முழுக்க மக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தா அது சரியா இருக்குங்கிறத யோசிக்கிறதுக்காக அவர் சுத்தி இருக்காரு. போய் ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக போகல. ஏன்னா இது உலகம் முழுக்க கொடுத்த பயிற்சி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப எல்லாத்திட்டையும் கேட்டா எல்லாருக்கிட்டையும் ஒரே பதில். திருமணம் ஆயிருந்தா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேல, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேல அதிகமா கோபம் வரும். கோபம். திருமணம் ஆகலைன்னா அம்மா அப்பா மேல வரும். தானே உலக வழக்கு. யோசித்து பாருங்க. நமக்கு லைஃப்ல யார் ரொம்ப நல்லது செஞ்சவங்க? யோசித்து பாருங்க. நம்ம பெற்றோர் வாழ்க்கை துணைக்கு நிகரா நம்ம லைஃப்ல இத்தனை வருஷம் வாழ்க்கையில நமக்கு யாராவது செஞ்சிருக்காங்களா நல்லது? கிடையவே கிடையாது. அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு? சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அது யாரெல்லாம் சேருதோ அவங்களை எல்லாம் கொல்லுமாமா. அது அவங்கள மட்டும் கொல்லாதுப்பா. இனமென்னும் ஏமப்புனையை சுடும். தன் இனமாக, தன் நட்பாக, தன் சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய உறவுகளை, எப்படி இருக்கிற உறவுகளை, இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். பொன் போன்ற நட்பு இருக்கிறவங்களையும் சொல்லும். தங்க மாதிரியான நட்பு இருக்கிறவங்களை அந்த சினம் என்ன பண்ணும்? சுடும், துன்புறுத்தும். அதனாலதான் சொல்றாரு, தன்னைத்தான் காக்க சினம் காக்க. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா சினம் வராம காப்பாத்திக்கப்பா. இல்லையா? சரியானுங்களா? தன்னைத்தான் காக்க சினம் காக்க. காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னர். உன்னை கொல்லாம விடாதுப்பா, விற்று. நான் செத்தாலும் சாவனை தவிர சினத்தை விட மாட்டேன். நாம இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரியாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சினம் நமக்கு எவ்வளவு நன்மையை செய்யறவங்களுக்கும் துன்பத்தை கொடுக்குதே. அப்ப நட்பு நலம் எப்படி இருக்கோ? கெடுமா கெடாதா? நம்ம மேல அன்பா செலுத்துவாங்க, எல்லாம் வெறுப்பாங்க. ஏன்? கோபக்காரம். சரியா? அந்த நாய்கிட்ட அவனப்பா பேசுவான், வள்ளு வள்ளுன்னு உழுவானப்பா, அடிச்சு கொதர்வானப்பா. அப்படி பேசுனா மனுஷனா? நம்ம மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். கோபப்படுறவனால மனுஷனே கிடையாதுங்கிறார் திருவள்ளுவர். சரி, அதெல்லாம் மிருகத்திற்கு சமம். மிருகம் தான். நம்ம கோபப்பட்டா நம்ம மிருகம்தான். சரி, சிந்தித்து செயலாற்றி மனதை இதமாக வைத்துக்கொண்டா மனிதன். இல்லைன்னா நம்ம கோபப்பட்டோம்னா விலங்குதான். விலங்கினத்தினுடைய பதிவு தான் நம்ம கிட்ட வெளிப்பட்டு இருக்கு. இப்ப பொன் போன்ற நட்பு இருக்கிறவங்களையும் இவ்வளவு பாதிக்குதே. சரி, நட்பு நலத்தை உடைக்குதே. இந்த கோபம் வர்றவங்க வீட்டுல, குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? எல்லாருமே சோகமயமான முகத்தோடு இருப்பாங்க. ஒரு பய உணர்வோடையும் இருப்பாங்க.
நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆள் வீட்டுல பயங்கரமா கோபம் வர ஆள் இருந்ததுன்னா மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் வீணா போயிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு தன்னம்பிக்கையே வராது. எதிர்மறையான எண்ணங்கள் வரும், தாழ்வு மனப்பான்மை வரும், துன்ப மனதிலே உழந்துட்டு இருப்பாங்க. அப்படி நீங்க கோபப்படுறதால உங்களுக்கு கிடைக்கிற சாபங்கள் எத்தனை? அம்மா மேலேயோ, அக்கா மேலேயோ, தங்கச்சி மேலேயோ, வாழ்க்கை துணை மேலேயோ, குழந்தைகள் மேலேயோ, சொந்தக்காரங்க மேலேயோ, நண்பர்கள் மேலேயோ நீங்க கோபப்படுறப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு வருத்த அலை உருவாகுது பாருங்க. அது சாபமாக மாறி உங்களை கொல்லாம விடாது, அழிச்சே தீரும். சரிங்களா? அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, அந்த குடும்ப அமைதியில அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தார். எதுல மன வருத்த செய்யறோம்? கோபப்பட்டுதான் மன வருத்த செய்யறோம். மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்குங்கிற. யாரு தாக்குனாலும் அவனை கண்டிப்பா தாக்கியே தீரும். செயலுக்கு விளைவு, இது கடவுளுடைய நியதி. இதை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட் சினம் தவிர்த்ததுக்கு அப்புறம் செயல் விளைவு தத்துவம் தான். இது புரியாம வாழ்க்கையே புரியாது. அதை டீப்பா நம்ம பார்த்துருவோம். சரியானுங்க? அப்ப என்ன செயல் செஞ்சாலும் விளைவு வரும்ல. என்ன செயல் செய்தாலும் விளைவு நிச்சயமா வரும். அப்ப கருமைய தூய்மை அப்படிங்கிற இடத்துல பாருங்க, கருமையத்தை இருக்கிற பாவப்பதிவுகளை போக்குறதுக்காக வந்தோம். ஆனா பிறரை திட்டி பிறரை துன்பப்படுத்தி அந்த பாவப்பதிவு எல்லாம் பெருக்கி கொண்டே இருக்கிறீங்களே மக்களே, எப்படி நீங்க வாழ்வினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க? உங்க வாழ்வினுடைய நோக்கத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இந்த கோபத்திற்கு இருக்கிறது. சரியானுங்களா? அதனால தயவு செஞ்சு கோபத்தை விட்டுருங்கிற. இன்னொரு சொல்றாரு மகரிஷி, அழகா சொல்றாரு, சினம் ஒரு சங்கிலி தொடர். சினம் ஒரு தற்கொலைக்கு ஒப்பான செயல்னு பல மகான்கள் சொல்றாங்க. சரியான, ஒரு வாள் எடுத்து உன்னை நீயே கழுத்தை வெட்டிக்கிற மாதிரி இப்ப கோபம்னு பாரதியார் சொல்றாரு. சினம் ஒரு தற்கொலைக்கு சமம்னு சொல்றாரு. உங்க உடம்புல இருக்கிற ஆற்றலை நீங்க கொலை செய்யறீங்க. சரிதானுங்களா? அப்ப சினம் நல்லா வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா உடல் நலம் பாதிக்கப்படும், உயிர் ஆற்றல் விரயமாகும், உடம்புல பலவிதமான நோய்கள் வரும். நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய ஒரு நபர் குறைவான ஆயுளிலே உயிர் இழக்க நேரிடும். சினம் அதிகமா வந்தா சீக்கிரம் செத்துருவோம். ஆமா, உயிராற்றல் இப்படியே விரயம் பண்ணிட்டே இருந்தா நாம் எப்படி நீண்ட நாள் வாழ முடியும்? எப்படி உடல் ஆரோக்கியமா இருக்கும்? உங்கள்கிட்ட எப்படி நிறை செல்வம் வரும்? நிறை செல்வம் வராது. இப்ப நிறுவனத்துல பாருங்க, தேவையில்லாம சண்டை போட்டு இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் துரத்தி நடுத்தருவில் நிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு கான்ட்ராக்டர்காரர் கோபம் வர்றவரா இருந்ததுன்னா அவன் கான்ட்ராக்டே நடத்த முடியாது. அத்தனை பேர் விட்டு ஓடிடுவான். சரி, ஒரு தொழில் அவ்வளவு விரயம். ஒரு ரெண்டு பார்ட்னருக்குள்ள ஒரு கோபம் வருது, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. உறவுகளுக்குள்ள எத்தனை பிரச்சனை. அண்ணனும் தம்பி வெட்டிக்கிட்டு குத்திக்கிறன்னு நிக்கிறான், அப்பனும் பையனும் வெட்டிக்கிறோம் குத்திக்கிறன்னு நிக்கிறான். என்ன காரணம்? தேவையில்லாத இந்த சினம் தான் காரணம். அதனால எத்தனை கொலை நடந்து இருக்குது. கோபம் வர்றதுங்கிற தற்கொலைக்கு சமன் மதுரை சொல்றாரு. பல கொலைகளுக்கு அதுதான் காரணமா இருக்குதுன்னு சொல்றாரு. சமுதாயத்துல கோபம் அது வந்துட்டு அப்படியே நிக்காதுங்கிறது. கோபத்தை காட்டுனீங்கன்னா கோபமா காட்டிடுறீங்க, காட்டலினா வஞ்சமா இருக்குங்கிறார். வஞ்சம் அதை விட மோசமானது. சரி, அந்த பாம்பினோட விஷம், இப்ப பாம்பு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கொத்துதுன்னு வச்சுக்கோங்க, அதோட விஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு வீரியத்தில் இருக்கும், ஈஸியா காப்பாத்திடலாம் கரெக்டா பார்த்து நேரத்துக்கு போனா. ஆனா அந்த விஷத்தை எடுத்து நாட்பட்ட விஷமா வச்சிருக்காங்கல்ல, அந்த விஷத்தை உங்க பாம்புகளோட உள்ள கொத்துற மாதிரி இறக்குனாங்கன்னா ஸ்பாட்லயே செத்து போயிடுவோம். ஏன்னா பாம்பினுடைய விஷம் நாட்பட வீரியமாயிருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் மேல கோபம் வந்து காட்டுறீங்க, அதுவே பயங்கரமான துன்பம். அதை காட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபம் உள்ளேயே தங்கிரும். அதான் வஞ்சம். அப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல செஞ்சீல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு இருன்னு நீங்க வச்சிருக்கீங்க பாரு, வஞ்சம். அது உங்களை சீரழிக்காமல் விடாது. செல்லரித்த புத்தகம் போல் உங்க உடம்பு மனசு அத்தனை அரிச்சு கொன்று உங்களை.
புரியுதுங்களா? கோபம் அவ்வளவு கொடியது. சரி, இப்போ எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் யாருகிட்ட காமிப்பேன்? யாருகிட்ட காமிப்பேன்? என்னோட வாழ்க்கை துணை கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன்னா, அவங்க என்கிட்ட முடிஞ்சா சண்டை போடுவாங்க. காட்ட முடியலைன்னா அந்த அந்த டென்ஷனை அப்படியே கொண்டு போய் அவங்க இன்னொரு இடத்துல வெளிப்படுத்துவாங்க. பையன் ஏதாவது விளையாண்டு இருப்பான், புடிச்சு அவனை சாத்துன்னு சாத்துவாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் போட்டு மிதின்னு மிதிப்பான். புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர்கிட்ட தொடங்கின ஒரு கோபம் அவரோட நிக்காது. அடுத்தவங்களுக்குன்னு டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோபம் ஒரு சங்கிலி தொடர் போல டிராவல் செய்யும். ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் கோபப்பட்டாருன்னா, சரிங்களா, அது அந்த கம்பெனியில இருக்கிற எல்லோரையுமே பாதிக்கும். ஒரு ஓனர் கோபப்பட்டா அந்த கம்பெனியில இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாதிக்கும். டாப் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்பட்டா மிடில் மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்பட்டா லோ மேனேஜ்மெண்ட், அத்தனை இடத்துலயும் நீங்க அதனுடைய வெளிப்பாட்டை பார்க்க முடியும். சரியானுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோபம் என்கிறது மிகப்பெரிய ஒரு கொடிய செயல். சரிங்களா? தனக்கும் பிறருக்கும் துன்பமே கொடுக்கக்கூடிய ஒரு செயல் கோபம். அப்ப இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிற ஒரு கோபம் நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான் நாம இப்ப சிந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். சரியானுங்களா? சரி, அடுத்த வகுப்புல இந்த கோபத்துல நீங்க அதிகமா இருக்கிறதால ஆத்ம ஞானம் அடையிறதுல தடை ஏற்படுமா? நிச்சயமா தடை ஏற்படும். அது எந்த மாதிரின்னு அடுத்த வகுப்புல சொல்றேன். சமுதாயத்துல பாதிப்பு ஏற்படுமா? நிச்சயமா ஏற்படும். இயற்கையை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். நம்ம ஞானம் அடைகிறது முதல் கொண்டு இந்த கோபம் தடுத்துரும். சரியாங்களா? அப்போ சரி, இதைய நம்ம எப்படி மாத்திக்கணும்? அதுக்கு என்ன செய்யணும்? மகிழ்ச்சி சில இடத்துல சினப்படலான்னு சொல்றாரு. அப்ப எந்தெந்த இடத்துல சினப்படலாம், எப்படி நம்ம சினப்படலாம், எப்படி அந்த சினத்தை தவிர்க்கணும், இதுல பலவிதமான நுட்பங்கள் இருக்கு. நான் அடுத்த வகுப்புல ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அது உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஆனா ரொம்ப அற்புதமான விஷயம். அது புரிஞ்சிருச்சதுக்கு அப்புறம் அது புரியாம உங்களுக்கு சினம் தவிர்க்க முடியாது. சரியானுங்களா? அது எனக்கு மகரிஷி அவளோட வாய்ஸ்ல நான் கேட்கல. மகரிஷி அவருடைய பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் சொல்லி நான் கேட்ட ஒரு விஷயம். ஆனா ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். சரியாங்களா? சரி, வாங்க அடுத்த வகுப்புல நாம இந்த சினத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வாழ்க்கையில வைக்க போறோம். சரியானுங்களா? சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் வேணா கொடுக்கட்டுமா? உங்களுக்கு யார் மேல எல்லாம் கோபம் வருமோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு வாங்க. சரிங்களா? ஃப்ரீயா இருக்கிறப்ப உங்களுக்கு யார் மேல எல்லாம் கோபம் வருமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல இதை கண்டினியூ பண்ணி அதை நிறைவு செய்யறதுக்கு பார்ப்போம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. இந்த 16 பேரு கவியிலேயே பாத்தீங்கன்னா, இந்த 16வது பேரு பொறையுடைமை. பொறையுடைமைன்னு என்னங்க? பொறுமை. அதான் மனிதனுடைய 16 பேர்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு செல்வம். சரிங்களா? சரி, அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரு முக்கிய அறிவிப்பு.